டாக்டர், நான் ஒரு மாசமா ரெகுலரா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்றேன், கார்டியோவும் பண்றேன். ஆனாலும் முழுசா 1 கிலோ கூட எனக்கு குறையல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கான பதிவு தாங்க இது. நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டை ட்ராக் பண்றதுக்கு வெறும் வெயிட் மட்டும் முக்கியமான பாராமீட்டர் கிடையாதுங்க. மற்ற விஷயங்கள் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல வெறும் 10 கிலோ தான் தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இப்ப 20 கிலோ தூக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் எண்டுரன்ஸ் அதிகமா இருக்கு. இரண்டாவது, நீங்க உங்களுடைய இடுப்பு வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு 36 இன்ச் சைஸ் இருந்திருக்கு, இப்ப 34 குறைஞ்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா அதுவும் நல்ல ரிசல்ட் தாங்க. மூன்றாவது, ஒரு டிசிப்ளின். முன்னையெல்லாம் நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நினைச்ச விஷயங்களை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க சுகர் எடுக்காம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறீங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு அப்படின்னா அதுவுமே நல்ல ரிசல்ட் தாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க கார்டியோ பண்றப்ப உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடைக்குங்க, அதே ஃபேட் லாஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி புரோட்டீன் அடிக்குவேட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால பேலன்ஸ் அவுட் ஆகிறதுனால உங்களுடைய வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி கூட இருக்கும். பட் இதை கன்சிஸ்டண்டா நீங்க கலோரி டெபிசிட்டோட சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.